அம்மா என்னமாச்சு? அவங்க எப்படி பேசிட்டு போறாங்க? எனக்கு என்னடா தெரியும். சரி, பொண்ண பொறுப்பா வளர்த்தவங்களாச்சே, அவளை பார்த்து சும்மா 4 வார்த்தை கேட்டேன். அதுவும் அவளை பத்தி இல்ல, அந்த ரம்யா பொண்ணை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளாச்சே, அதனாலதான் கேட்டேன். ஆனா அவ என்னடான்னா சம்பந்தம் இல்லாம எதேதோ பேசுறா. நீதான் அவங்க பொண்ணு பின்னாடி லோன்னு அலைஞ்சு அவங்க மனச கெடுத்தியா? உன்னை பத்தி என்கிட்டயே அவ தப்பா பேசுறா. அவளுக்கு நம்ம பணக்காரங்கிற பொறாம போல, ரொம்ப திமிர் பிடிச்சவ மாதிரி பேசுறா. இந்த மாதிரி ஆளுங்களா இப்படிதான். இவன் தான் தெரியாம மாட்டிக்கிட்டான். அப்பாவும் கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. அம்மா அவங்க அப்படி பேசுறவங்களே இல்லம்மா, நானும் பார்த்திருக்கேன். ரம்யா அவங்கள பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாமா. ஆமா மருமகளே, அவங்க அப்படி பேசுறவங்க கிடையாதே. அப்போ நான் போய் சொல்றேனா? அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன தப்பு சொல்றீங்களா? ஏங்க பாத்தீங்களாங்க, என் பையன் ஆசைப்பட்டான்னு இவங்கள மாதிரி ஆளுங்க கூட சம்பந்தம் பண்ண இறங்கி வந்தா, உங்க அப்பாவும் உங்க பையனும் என்ன என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? என்னையவே சந்தேகப்படுறாங்கங்க. கிரீஷ், நீ அம்மாவை நம்ப மாட்டியா? அப்போ அப்பா, அவங்க பண்ண தப்புக்கு நாம என்ன பண்ண முடியும்? நம்ம பேசதானே வந்தோம், நல்லபடியா தானே பேசணும். அவங்களா கல்யாணம் வேணான்னு சொன்னாங்கன்னா நாம என்ன பண்றது? சரி சரி விடுங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். இந்த மாதிரி பொது இடத்துல வச்சு பேசணுமா? வா பொண்ணு வா. ஃபீல் ஆயிட்டியா? பாத்துக்கலாம்டா, வா வா. இதுக்குதான் நான் அப்போதே சொன்னேன், அதெல்லாம் ரொம்ப பெரிய இடம், நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னு. நீதான் நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா பூசப்பட்டுட்டான்னு பச்சை கொடியை காட்டிட்டு வந்த. இப்ப என்ன ஆச்சு? பெருசா சம்பந்தம் பேச வந்த. நான் சொன்னது சரியாயிடுச்சு தானே? அவங்க வந்து காரை பார்த்தல, இந்த மாதிரி காரையெல்லாம் நான் பெரிய பெரிய சினிமால தான் பார்த்திருக்கேன். இத பாரு, அந்த அம்மா உடம்புல நகை கடையே இருக்கு. அம்மனுக்கே 5 பவுன் நகை போட்டாங்க, பார்த்தல? அவங்க உசுரம் எங்க, நம்ம உசுரம் எங்க? எட்டாத உயரத்தை எட்டி பிடிக்கணும்னு ரம்யா நினைச்சிட்டு இருக்கா. நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். பார்த்தல இப்ப என்ன ஆச்சுன்னு? எல்லாம் வெறும் பகல் கனவா போச்சு. கனகா, கொஞ்சம் சும்மா இருக்க முடியுமா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க. ஐயோ, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எல்லாம் உண்மையா தானே சொல்றேன். நீயும் உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேங்கிற. எனக்கு மண்டே கொடையுது. அண்ணே, அப்படி உள்ள என்னதான் நடந்துச்சு? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருந்தது. பையனோட அம்மா அப்படி என்ன பேசினாங்க? எதுக்கு இப்ப திடீர்னு இந்த சம்பந்தத்தை வேண்டாம் நீங்க? தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அவ வேற ஆசையா காத்துக்கிட்டு இருப்பாள்ல. ஆமா ஆமா, இவருக்கு அப்பப்போ தங்கச்சி பசம் பொங்கிடும். வினோ, இங்க பாரு, நாங்க 2 பேரும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம்ல. நீ இப்படி பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒண்ணு சொல்லு. கனகா, கண்டபடி உளராத. அதே மாதிரி இங்க நடந்த எல்லாமே அத்தை கிட்ட போய் சொல்லாத. ரம்யாக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ புரிஞ்சுப்பா. நீ இப்படி சொன்னா எப்படி? அத்தை எங்க 2 பேரையும் நம்பி தானே பொறுப்பை ஒப்படைச்சு அனுப்பி வச்சாங்க. என்ன ஆச்சுன்னு அப்புறம் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்புறம் நாங்க என்ன பதில் சொல்லுவோம் அத்தை கிட்ட? நீ உள்ள போய் தனியா பேசாதன்னு சொன்னாலும் கேக்குறியா? கனகா, போதும் நிறுத்து. அத்தை உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஆட்டோ ஆட்டோ வாங்க. ஏமா காரை தொடாதுமா, அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். பாரு, காரை தொடுறதுக்கே தகுதி வேணுமா? வாங்க ஏறுங்க. போலாம்.
அம்மா அண்ணே வந்துட்டாங்க, சீக்கிரம் வாமா. காசை கொடுத்துட்டு வாங்க. என்கிட்ட எது காசு? வாங்க வாங்க அண்ணி. அண்ணி, போன விஷயம் என்னாச்சு சொல்லுங்க அண்ணி. எல்லாம் நல்லபடியா போச்சுல அண்ணி? எல்லாம் நல்ல விஷயம் தானே அண்ணி, சொல்லுங்க. அண்ணி, அவங்க அப்பா என்ன சொன்னாங்க அண்ணி? நல்ல விதமா உங்ககிட்ட பேசுனாங்களா? அவரு உங்ககிட்ட என்ன சொன்னாரு அண்ணி? சொல்லுங்க அண்ணி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா கேளு. நாங்களும் கோயில்ல இருந்து கேட்டுக்கிட்டே தான் வரோம். உன் அன்னிக்காரி ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற. அத்த வாங்க, நீங்களாவது உங்க மருமக கிட்ட என்னன்னு கேளுங்க. அப்போது வாயில இருந்து பதில் வருதான்னு பாக்கலாம். என்ன சொன்னார் அவரு? அம்மாடி வினோ, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அதான் உங்க மருமக எல்லாத்தையும் ஒரேடியா முடிச்சு விட்டுட்டாளே. என்ன பேசிக்கிட்டு இருக்கே நீ? ஏன் அத்த, உங்க மக ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? அவங்க எங்க, நாம எங்க இருக்கோம்? பெரிய சைஸ் ஏணி வச்சா கூட எட்டாது. இதுல பத்தாததுக்கு உங்க மருமக வேற அவங்க அம்மா தனியா கூப்பிட்டு என்ன சொன்னாங்களோ, இல்ல உங்க மருமக என்ன பதில் சொன்னாலோ ஒன்னும் தெரியல. அப்புறம் சபையில வச்சு இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வராதுன்னு எங்களையும் பேச விடாம இழுத்துட்டு வந்துட்டா. காரணம் கேட்டதுக்கு இப்ப வரைக்கும் அவ வாயில இருந்து ஒத்த பதில் கூட வரலையே. வினோ, என்னம்மா சொல்றா இவ? என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. வினோ, அதான் உன் அத்தை கேக்குறாங்களே, இப்பவாவது என்ன காரணம் அதை சொல்லி தொலையேன். அத்தை, ரம்யா, உனக்கும் தான் கனகா, இந்த சம்பந்தம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. இது சம்பந்தமா இனிமே யாரும் இத பத்தி பேச வேண்டாம். இதோட விட்டுடுங்க. அடுத்து என்னவோ அது ஆக வேண்டியதை பாப்போம். ஏய், என்ன பேசுற நீ? விட்டுருங்கன்னா ரெண்டும் ஆசைப்பட்டுச்சுங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ?